ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? இதோ அவர்கள் எல்லாரும் ஒரு வஸ்திரத்தைப் போல பழசாவார்கள், பொட்டுப்பூச்சி அவர்களை அரிக்கும். ஏசாயா 50:9. 9ஆம் வசனத்தில் 2 முறை இதோ இதோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ கர்த்தராகிய ஆண்டவர்னா ஆண்டவரை குறிப்பிட்டு சொல்கிற அந்த காரியம். இதோன்ற அர்த்தம் இதோ கர்த்தராகிய ஆண்டவர் அப்படின்னு சொல்லி அவரை காட்டி எனக்கு துணை செய்கிறார், என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? ஆக்கினைக்குள்ளாகனா பனிஷ்மெண்ட், தண்டனைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ அவர்கள் எல்லாரும் ஒரு வஸ்திரத்தை போல பழசாவார்கள். இந்த இதோ வேற, அது கர்த்தராகிய ஆண்டவர் என்று சுட்டி காட்டுகிற இதோ. இது இதோ பாருங்க, எல்லாம் பாருங்க, அவங்கெல்லாம் எப்படி ஆவாங்கன்னா வஸ்திரத்தை போல பழசாவார்கள், பொட்டுப்பூச்சி அவர்களை அரிக்கும் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. அதுக்கு முந்தின வசனம் பாருங்க, என்னை நீதிமானாக்குகிறவர் சமீபமாய் இருக்கிறார், என் கூட இருக்கிறார், என்னை நீதிமான்னு அவருக்கு தெரியும். இது இயேசு கிறிஸ்துவுக்கு தான் தீர்க்க தரிசனமாக இதை சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். 7ஆம் வசனம், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன், ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போல ஆக்கினேன். அதுக்கு முந்தின வசனம் 6ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவளுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன், அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. இது இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். அதை தான் அப்படியே சொல்லிட்டே வராரு ஆண்டவரே. இதை சொல்கிற மாதிரி ஒரு தீர்க்க தரிசனம் ஏசாயா மூலமாக சொல்லப்பட்டிருக்குது. இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறோம். யாருமே என்னைய பனிஷ் பண்ணுறதுக்கு, தண்டனைக்குள்ளாக யாரும் தீர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இதோ அவங்கெல்லாம் எனக்கு எதிராக வர்றவங்கெல்லாம் என்ன செய்வாங்களாம், யார் எதிராளி எனக்காக இருக்க முடியும், எனக்கு எதிராளி யார் இருக்க முடியும், அவங்க என்கிட்ட வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. ஒரு வஸ்திரத்தை போல அவர்கள் பழசாவார்கள், பொட்டுப்பூச்சி அவர்களை அரிக்கும். உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ. பாருங்க, ஆண்டவருடைய சொல்லை கேட்டு அவன் நடக்கும்போது அவனுடைய இருள் இருக்கும்போது அதை என்ன பண்ணுறாரு, அவர் வெளிச்சமாக அவரை சார்ந்து கொள்ளும்போது தனக்கு வெளிச்சம் இல்லாதனால இருட்டில் நடக்கிறான். ஆனால் நான் அவனுக்கு துணை நிற்கிறேன், அவனோடு கூட நடக்கிறேன். அவன் என்னுடைய நாமத்தை நம்பி என்னை சார்ந்து கொள்ளும்போது என்ன பண்ணுறாரு, அந்த இருளை அவர் வெளிச்சமாக்குவார் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. இந்த அருமையான வேளையிலே நீங்களும் நானும் ஆண்டவரை சார்ந்து கொள்ளணும். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், எனக்கு விரோதமாக எழும்புவர் யார் இருக்க முடியும்? எனக்கு விரோதமாக எத்தனை சத்துருக்கள் வந்தாலும் அவர்கள்லாம் இல்பொருள் ஆவார்கள், ஒன்றுமில்லாமல் போவார்கள், அவர்கள் ஒரு வஸ்திரத்தை போல பழசாகி போடுவார்கள். அது மட்டும் இல்லை, பொட்டுப்பூச்சி அவர்களை அரிக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு அவர்கள் எவன் கர்த்தருக்கு பயந்து, 10ஆம் வசனம், எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு எனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டில் நடக்கிறானோ. அப்படின்னா சொல் கேட்டு நடக்கும்போது வெளிச்சம் இல்லை, ஆனால் இருட்டில் நடக்கிறான். ஆனால் அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ளும்போது அந்த இருளை என்ன பண்ணுவார், அவர் வெளிச்சமாய் மாற்றி போடுவார். யாரும் அவருக்கு எதிராக நிற்க முடியாது. எவ்வளவு காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவர் அவருக்கு பாதைக்கு ஒளியாக இருந்து வழிநடத்தக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையின் ஒளியா என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். ஆண்டவரே, கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் எங்களுக்கு துணை செய்கிறவர் இருக்கிறீர். யாரும் எங்களை கர்த்தாவே தண்டனைக்குள்ளாக தீர்க்க முடியாது. ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களாம் ஒரு வஸ்திரத்தை போல பழசாய் போவார்கள். ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் உமக்கு பயந்து நடக்கும்போது இந்த இருளை கூட கர்த்தாவே நீர் வெளிச்சமாய் மாற்றி போடுவீர். ஆண்டவரே, உண்மையே நாங்கள் சார்ந்து நம்பி ஜீவிக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில், சத்தியத்திற்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாமல்
சத்தியத்திற்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும். 2 கொரிந்தியர் 13:8. இன்றைய கேள்வி: பவுலால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் யாரால் அல்ல, யார் அவருக்கு வெளிப்படுத்தினார்? பவுலால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் யாரால் அல்ல, யார் அவருக்கு வெளிப்படுத்தினார்?